நண்பர்களே, இப்போ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது கரூரில் நடந்துவிட்ட ஒரு மோசமான சம்பவம். இதை விசாரிப்பதற்கு மாநில அரசு ஒரு சிங்கிள் மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் போட்டிருக்கு. அதை வரவேற்கலாம் என்று நினைக்கும் பொழுது மாற்று கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்வது, அவங்களோட சோஷியல் மீடியாவை முடக்கிறது என்று மாநில அரசு செயல்படுமானால் கமிஷன் போட்டது எதுக்கு? உண்மை வெளில வரணும்னு தானே. உண்மை என்னங்கிறது வரட்டும். 41 பேர் இதுவரை இறந்துபட்டு இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் விரைவிலே குணமடைய ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆனால் அரசாங்கத்தின் நடவடிக்கை மோசமானதாக இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒரு விதமான ஊடக சர்வாதிகாரம் அரசால் நிர்பந்தத்தின் மூலமாக அந்தந்த ஊடகங்கள் அவர்கள் தப்பாக நடந்துக்கணும், சர்வாதிகாரமாக நடந்துக்கணும்னு நினைக்கல. ஆனால் இந்த அரசின் அச்சுறுத்தல், இவங்க என்னவோ தப்பே செய்யலை போல. விஜய் அவர்கள் முதல் கூட்டம் இல்லை, இது 6வது கூட்டம். 6வது கூட்டத்தை 20 அடி அகலம் சந்திலியாக கொடுப்பாங்க அனுமதி? நான் ஓப்பனாக உண்மையை சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இன்றைக்கி கரூரில் இருக்கின்ற நிர்வாகம், எஸ்பி எந்த மாதிரியான நபர், பக்கத்தில் இருக்கிற டவுன் பஞ்சாயத்தில் வார்டு 15ல் 12 நாட்களாக தண்ணி வரலன்னு கவுன்சிலர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. என்ன பெரிய தப்பா? வேங்க வயலில் மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு தகுதியற்ற அரசு தானே தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த அரசு இருக்கையில் திமுகவினுடைய ஒரு முஸ்லீம் கவுன்சிலர் அவர்கிட்ட அந்த வார்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு 12 நாளாக தண்ணி இல்லைன்னு கேட்குறாரு. அந்த கவுன்சிலருடைய கணவர், 2 சகோதரர்கள், கவுன்சிலரோட அப்பா, இவங்க 4 பேர் அந்த ரவிங்கிற நபர் வீட்டுக்குள்ளே பூந்து அவரை இழுத்து வெளியில் போட்டு நெஞ்சில் மிதித்து 30% ஆகி போச்சு பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு. அந்த மாதிரியாக ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு. அந்த டவுன் பஞ்சாயத்தில் மருத்துவமனையில் எங்களால் ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ண முடியாது, அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போங்கன்னு. கரூர் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் கவனமாக நாம் இதை ஃபாலோ பண்ணணும். 2 நாளில் அந்த மருத்துவமனையில் இனிமேல் இவரை எங்களால் காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு கொண்டுட்டு போங்கன்ட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், ஊடகங்கள் எப்படி இதை விவாதத்துக்கே எடுத்துக்கலன்னு எனக்கு தெரியல. இன்னமும் அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கார். அப்படின்னா அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியேற்றுறதுக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல் இருந்ததாங்கிற கேள்வி வருது. எவ்ரிதிங் ஷுட் பி இன்வெஸ்டிகேட்டட். ஏன்னா இது நடந்த 4-5 நாட்கள் ஆகுது. நான் அந்த எஸ்பியை கேட்குறேன், எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களான்னு. இல்லை, இதுவரை போடலை, வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங்னு. எஃப்ஐஆர் போடுறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் முதல் ஸ்டெப்பு எஃப்ஐஆர் தானே. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரவேட்டி கட்டாத ஒருவர் எஸ்பியாக இருக்கிற மாவட்ட நிர்வாகம். அதனால் கரூரில் இந்த சம்பவம் நடந்ததில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னால் அதிகாரிகள் இன்றைக்கி அவங்க கலர் கருப்பு சேப்பாக மாறி போயிருக்கு. ஆகவே கரூரில் நடந்தது விபத்தா, பின்னணி அதுக்கு வேறு இருக்கா, அது விசாரணையில் தெரியணுமா இல்லையா? பின்ன எதுக்கு மிரட்டுறது, 3 பேரை கைது பண்ணுறேங்கிறது? விஜய் அவர்களோடு எனக்கு கருத்து ரீதியாக வித்தியாசம் இருக்குது. ஆனால்
எங்கே கொடுப்பீங்க? முதல்ல விசாரிக்க வேண்டியது, சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எஸ்பி ஆஃப் கரூர். நீங்கள் எப்படி அந்த இடம் செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்தது? கம் அவுட் வித் ட்ரூத்துங்கிறேன் நான் எஸ்பியை. ஏன்னா நீங்கள் 5-6 நாளைக்கு திமுக கவுன்சிலருடைய குடும்பமே போய் நெஞ்சில் மிதித்து அந்த ரவிங்கிற நபரை தண்ணி வேணும்னு கேட்டாருங்க. திமுக ஆட்சியில் மலத்தில் தண்ணியில் மலங்கலந்தாலும் கேட்கப்படாது, தண்ணி வரலைனாலும் கேட்கக்கூடாது. அவ்வளவு மோசமான ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை டோட்டலி பாரதிய ஜனதா கட்சி இவங்களை thoroughly we will expose this anti-democratic fascist government led by Mr. Stalin in Tamil Nadu. ஆகவே இன்னைக்கு நாம் இந்த அரசாங்கத்தை அதோட சென்சஸ்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அவ்வளோ தூரம் மிக மோசமான ஒரு அரசாங்கம். அதனால தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு. சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தானே கரூர் எட்டி இருக்குல்ல, கரூருக்கு உடனே விரைகிறாரு. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.